அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல வந்து கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேத்து நடக்கல. ஹாஸ்பிட்டல் நேத்து காலையில எல்லாம் போய் முந்தானத்து காலையில போய் பல்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல எனக்கு. இன்ன வரைக்குமே நான் 5 நாள் அது சாப்பிட்டு இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல, யாரை கேட்டு எரிச்சாங்க. கடைக்கு போனப்ப கூட்டிட்டு போயிருக்கான், ரோட்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். அது வந்து கேமரால வந்து கடையில இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கா. அது வந்து என் பையன் சொன்னான், அம்மா அக்கா வந்து இந்த முச்சந்தில இருந்து அந்த கரண்ட் கம்பி கட்டுறது முட்டாய் சாப்பிட்டு இருந்தாமா, எனக்கு வாங்கி கொடுக்கலாமா, அக்காக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏறுன்னு சொல்லிருக்கேன். ஏறிப்பாங்க வண்டியில ஏத்துறது நான் பாக்கலையா, நாங்க பாக்கலையா. அந்த இடத்துல அந்த வீடியோல நாங்க யாராவது ஒருத்தர் எங்க மூஞ்சி அதுல இருக்கா நீங்க பாருங்க தான் நாங்க சொல்றோம். குடும்பத்துக்கிட்ட பேசணும், அது இது நிறைய பேசணும். அந்த விஷயம் எல்லாம் எதுவும் வரல. அந்த நிதி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS Institutions, கோவை. பவித்ரா என்னோட பொண்ணுதான் இறந்து போனது. இப்ப நான் இந்த கோரிக்கை வந்து எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலதான் இப்ப கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் மட்டும் தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணுல பாக்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது வந்து எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்ல. என்னோட சம்மதமே இல்லாம வந்து குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க. இப்ப திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு குற்றம் யாராவது மேல இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது, யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல வந்து கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் 1 மணி நேரத்துல எங்க கணவர்கிட்ட என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. ஏன்னா நேத்து சம்பவம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் இருந்தீங்க, அங்கதான் நீங்க உள்ள உள்ள விடல. இந்த பக்கம் நாங்க எங்ககிட்ட பேட்டி கேட்டு இருந்தப்ப இந்த பக்கம் நாங்க பேசிட்டு இருந்தோம். உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்தல் வேற, உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பக்கம் வந்து எல்லாம் இதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த சைடே விடல. நாங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தோம். அந்த பக்கம் எல்லாம் இவங்கள மட்டும் விட்டுட்டாங்க. கணவரோட வீட்டுல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருந்தாங்க. எங்களை மட்டும் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே அப்படி பண்ணணும். தெரியாதுங்க, உள்ள ஏத்துனது எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் அந்த வீடியோல கூட பாருங்க, அந்த வீடியோல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட அதுல இல்ல. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைச்சது. அப்ப சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா நாங்களும் சம்மதிச்சிட்டோம். நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சிட்டோம், பாடி வாங்க போறோம். பாடி வாங்க அப்ப சொல்லி நான் என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நாங்க கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன்
அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அமைச்சர் சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களாம் உட்காந்துருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேத்து நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவ பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சொல்லாம பண்றதுக்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க? சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். மட்டும்தான் பிரச்சனை, இதான் வேற பிரச்சனை. பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சைன் நான் போட மாட்டேன். ஏன்னா உடலை கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல. நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க. பின்வாசல் வெளியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்னுட்டு இருக்கோம், அந்த சைடுல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்போ பெத்த தாய் அங்கேயேதான் அப்ப நான் இருக்கேன், என்னைய வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம்ல, அவன் ஏன் சொல்லல? இங்க இருக்கக்கூடிய யாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நேத்து நாங்களும் கண்டிப்பா இருந்தோம். நீங்க வந்து ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உள்ள போகல. நீங்க உள்ள போகல, நீங்க ஏன் உள்ள போக முயற்சிக்கல? உள்ள விடல. நான் அது மூலமா எனக்கு தலை சுத்தல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப இன்னுமே முடியல. ஹாஸ்பிட்டல் முந்தானத்து காலையில, நேத்து காலையில எல்லாம் போய் முந்தானத்து காலையில போய் பல்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல எனக்கு. இன்ன வரைக்குமே நான் 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல, யாரை கேட்டு எரிச்சாங்க. நீங்க போனீங்களா? மேட்டூர் போனீங்களா? போனோம். குழந்தை கொண்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்க போன் பண்ணா போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் பாப்பாவை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே நாங்கெல்லாம் இங்க இருந்து காரை வச்சு நாங்க போறோம். போறக்குள்ள நாங்க இங்க இருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றது எதுக்கு எரிக்கணும்? குழந்தைங்க அது குழந்தை தானே, அது ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு, அது எதுக்கு எரிக்கணும்? என்ன காரணம்? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ன வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேர் கடத்தி கொண்டு போய் 2 பேர் கடத்தி கொண்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. கடத்தி போகும்போது நீங்க வந்து இது ட்ரிங்க்ஸ் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து 4 மணிக்கு சம்பவம். அந்த கார்த்தின்னு சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்காரு, ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுதான் இருந்திருக்கீங்க, போதையில இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத இத்தனை நாள். அப்ப இத்தனை வருஷமா இவங்களே எங்க ஊர் இருக்கிறாங்க, என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்ப என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தை இழந்துட்டு நாங்களே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நேரா பார்த்து உட்காந்து இது குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடம்பே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ என்ன குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது? இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிக்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிக்குது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில்ல சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது. இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அதுவும் ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு குழந்தைய வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். இந்த கார்த்தியை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீடு தான் அவங்க. பக்கத்து வீட்டுல நாங்க அந்த வீட்டுக்கு போய் கரெக்டா 10வது நாள் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குது. பிள்ளை இருக்கிறப்ப என் பாப்பா போய் அங்க விளையாடுறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து திங்கருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டு வந்துருவா. சரிங்களா? கார்த்தியினுடைய மனைவி வீட்டுல தான் இருந்தாங்களா?
அவங்க வீட்டுல இருந்தாங்க என்னன்னு எனக்கு அது தெரியல. கார்த்தியோட தான் கார்த்தி மனைவி. ஆமா, அவங்க இன்னொரு பையன், அவங்க பொம்பளையோட தம்பிங்கிறாங்க, அவன் ஒருத்தன். அப்புறம் அவன் கார்த்திங்கிறவன், அவன் பேர் கூட தெரியாது. எல்லாம் நியூஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனோட பேர் கார்த்திகே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுலதான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைகள் அந்த வீட்டுலதான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான், அடுத்த கட்டுல அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் கண்டிருக்காரு ஒரு நண்பரா? அவங்க வரமாட்டாங்க. காலி பண்ணி போனதுல இருந்து வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொன்னீங்க. உதவி செய்யணும். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க இருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது காம்பவுண்டுக்குள்ள. புரியல. தேடினது வந்து என்னன்னா, அவன் குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்களா தொலை வீட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவன் கார்த்தி இருந்தானே என்ன தட்டத்துல இன்னொருத்தர் தான் நீங்க சொல்லுங்க. தேடினாங்க வந்து இன்னொருத்தர் கூட இருந்த மோகன் அவன் இருந்தான். அவன் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிட்டா டைவர்ட் பண்ணி விட்டான். இன்னொரு தாத்தா வந்து ஸ்கூட்டில போயிருக்காரு. பாப்பா வந்து அந்த ஸ்கூட்டில தான் போனா அப்படின்னு வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா கேமரால அவரு இல்ல, இவன் தான் வண்டியில இப்படி ஏத்திட்டு போயிருக்கான். இன்னொரு கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் தான் கூட்டிட்டு போயிருக்கானே ஒளிஞ்சு இன்னொருத்தவங்க டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த ஒரு உதவி பண்ணாங்க. கடைக்கு போனப்ப கூட்டிட்டு போயிருக்கா, ரோட்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். அது வந்து கேமரால வந்து கடையில இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கா. அது வந்து என் பையன் சொன்னான், அம்மா அக்கா வந்து இந்த முச்சந்தில அந்த கரண்ட் கம்பி கட்டில இருந்து முட்டாய் சாப்பிட்டு இருந்தாமா, எனக்கு வாங்கி கொடுக்கலாமா, அக்காக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏறுன்னு சொல்லியிருக்கான். ஏறிப்பாங்க. வீட்டுக்கு பக்கமே தான் கடை, வீட்டுக்கு பக்கத்துலயே தான் கடை. வீட்டுக்கு அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கடைக்கு பக்கத்துல தான் அவனோட வீடும் அங்கதான் இருந்து. உங்க வீட்டுக்கும் அந்த கடைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 75 மீட்டர் ஒரு செவுரு தாங்க வந்துட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த லைன் வீடு, அதுலதான் நீங்க கூட இருக்கீங்க. கார்த்தி அங்க இருந்துக்காரு. அங்க இருந்து வீடு மாத்தி வந்து அடுத்த பிறகு கொஞ்சம் அது தாண்டி வந்து மெயின் ரோடு கிட்ட வந்தா மட்டும் தான் அந்த கடை இருக்குது. ஆமா, அதுதான் நல்ல ஒரு செவரு. இந்த பக்கம் இந்த சந்திலையும் போலாம், நம்ம அந்த பக்கம் 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. இப்படியும் போலாம் உங்களுக்கு, இந்த சந்திலையும் போலாம். 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. நானே இடத்துக்கு நான் போயிட்டு இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு மண் ரோடு இருக்கு, இதுலயும் போலாம். இதுலயும் போனா இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கமே 2 கடை இருக்கு, இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. இந்த மண் ரோட்ல வந்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு ஆக்சுவலா விடுமுறைக்கு தான் இங்க வந்ததா சொல்றாங்க. விடுமுறைக்கு வரைக்கும் நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போய் 1 மாசம் தான் ஆச்சு. அந்த வீட்டுல அங்க பின்னாடி சைடுல குடியிருந்தேன். இங்க இருந்து நான் போய் 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல என் புள்ள ஊர்ல மேட்டூர்ல போய் இருந்தா லீவுக்கு இருந்துட்டு வந்து 1 வாரம் 10 நாள் தான் ஆச்சு என் புள்ள. அதுக்குள்ள அவங்க காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நீங்க வந்து சூலூர்ல அந்த நீங்க இருந்த வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறதுக்கான காரணம்? இங்கேயே வச்சுக்கலாம், எதுக்கு அங்க வைக்கணும்? அங்க நாங்க போகல, கண்ணாமலைக்குள்ள இருந்தோம். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போயிட்டீங்க நீங்க? ஆமா, காலி பண்ணிட்டு போயிட்டோம். எங்க பெரியம்மா வீடு, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, என்னை வளர்த்தது எல்லாமே இவங்க எல்லாருமே தான். அம்மா இல்ல எனக்கு, அப்பா இல்ல, 2 பேருமே இல்ல. என்னை வளர்த்தது இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே இவங்க மட்டும்தான். எனக்கு யாரு வந்து நிக்கல. அதே மாதிரி சூலூர்ல வந்து எனக்கு போராட்டம் பண்றப்போ நிறைய பேர், என் தம்பி தங்கச்சி அண்ணன் மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன் இன்னுமே. ஆனா இன்னுமே எனக்கு வந்து குழந்தைக்கு நீதி கிடைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா மேல நான் குற்றச்சாட்டு போட வைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1 hour 2 hourல மாறினது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்க, அண்ணன் தம்பி மச்சான் இவங்க எல்லாம் வந்தாங்க. இவரை தனியா கூட்டிட்டு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க சைடு விடவே இல்லை அவரை. அவங்க என்ன சொன்னாங்க எங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எங்க கிட்ட பேசவே இல்ல. கேட்டோம், நேத்து கேட்டோம், எப்படி அம்மாக்கு தெரியாம எப்படி குழந்தை கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கும் போது கேட்கும் போதுதான் அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு. இதெல்லாம் நடந்தது வந்து சாயந்தரமா. ஆனா நேற்று காலையில இருந்து வந்து அங்க மருத்துவமனையில ஓடிட்டு இருக்கு. அப்ப உங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து இத பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? உங்களுக்காக ஆதரவா யாருமே எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல இருந்து அந்த அன்னைக்கு வந்து அந்த பாப்பாவை வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் தனியா நீங்க வந்து நேத்து எங்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்களும் கையெழுத்து போட்டுட்டோம். நீங்க பேசுறீங்க, நீங்க கையெழுத்து போட்டுட்டோம், பாடி வாங்குறோம்னா நாங்க பாடி வாங்கிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. நான் கையெழுத்து போட்டு எதுல போட்டேன்னு ஒரு கையெழுத்து நாங்க போட்டோம். எங்களோட ஃபேமிலி ஒரு பேப்பர்ல நாங்க கையெழுத்து போட்டுருந்தோம்னா நீங்க என்ன சொல்லலாம், நாங்க கையெழுத்து போடல. ஆனா நீங்க அந்த இடத்துலதான் இருந்தீங்க, அந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த ஸ்பாட்ல தான் இருந்தீங்க. பாடி எல்லாரும் பாக்குற மாதிரி தான் போச்சு. எல்லாரும் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் இருந்தோம். உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல கொண்டு வந்தாங்க.
இல்ல பேரிகார்டு வச்சிருந்தாங்க okay. எங்களோட உள்ள நோக்கம் விடாம என்னன்னா இருந்தாங்க, சத்தம் போட்டுருக்கலாம் இல்லையா? ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் எங்களுடைய அனுமதி போயிடுச்சு. இல்லாம நாங்க பாடி உடனே எடுத்தாங்க, கார் சத்தம் எடுத்துட்டு நாங்க உடனே பாடி வண்டியில ஏத்துறது நான் பாக்கலையா, நாங்க பாக்கலையா அந்த இடத்துல அந்த வீடியோல நாங்க யாரோ ஒருத்தர் எங்க மூஞ்சி அதுல இருக்கா நீங்க பாருங்க தான் நாங்க சொல்றோம். உங்க குடும்ப சைடு எல்லாருமே அங்க இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்க இல்லையா, அந்த வண்டியில ஏத்தும் போது இல்லையே, எல்லாம் கையில கட்டிட்டாங்க. எங்களுடைய சம்மதம் இல்லாம உடலை கொண்டு போறாங்கன்னு சொல்லி அந்த சரி சார், இடத்துல நீங்க சரி நீங்க அப்படி இருங்க சார், நீங்க கேக்குறது சரிதான். அப்படி ஏத்திட்டாங்க நாங்க பார்த்தோங்கிறீங்க, பாத்துட்டு அந்த இடத்துல நான் போய் ஏறி இருக்கணும். என்னை கேட்காம எதுக்கு அவங்க அப்பா கையெழுத்து போட்டாரு? என்னை உள்ள கூப்பிட்டுருக்கணும்ல, என்னை வந்து கையெழுத்து போடுனாங்க, நான் கையெழுத்து நான் போட மாட்டேன் நான் சொன்னேன். அவசரமா போய் எதுக்கு உடலை கொண்டு ஏறிக்கிறாங்க? போயிட்டாங்க. உடலை கொண்டு போய் இன்னும் இப்ப வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தாண்டிருச்சு இல்லையா? 1.5 நாள் ஆயிருச்சு உடலை கொண்டு போய். ஏன் இப்ப நீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க? காலையில பேட்டி நாங்க கொடுத்துருங்க. நான் காலையில வந்து எங்க உள்ள நாங்க பேசிட்டு பண்ணிக்கிட்டு இவன் என் தங்கச்சி பேட்டி கொடுத்திருந்தா. காலையிலேயே போட்டு பேசிட்டோம். சிஎம் சார் எல்லாருமே பேசினாரு. காலையிலேயே நாங்க எல்லாமே சொன்னமே. சிஎம் கிட்ட நாங்க பேசினோம். வந்தாங்க மினிஸ்டர் ரமேஷ் சார் வந்தாரு, அவங்க கிட்டயும் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஐஜி மேம் எல்லாத்துக்கிட்டயுமே மேம் எங்களோட பர்மிஷன் இல்லாமயே உங்க அபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா கிட்ட கூட ஒரு சைன் வாங்கல, அம்மாவோட சபதமே இல்ல, அம்மா இறுதி சடங்குல கலந்துக்கல. நாங்க வந்து பாப்பாவை புதைக்கணும்னு நினைச்சோம். அவசரமா அந்த பின்னாடி வழியை எடுத்து வந்து எதுக்கு எரிக்கணும்? நாங்க ஃபர்தரா இல்லங்க ஃபர்தரா நாங்க அப்ப அம்மா என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும். அவருக்கு சரி இல்ல, அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கணும் இல்லைங்க சார். நான் என்னங்கிறேன்னா அப்பா வந்து என்ன கேட்கணும், சரிப்பா நீ போட வேண்டாம் கையெழுத்து, நான் போடுறேன் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எங்கிட்ட சொல்லவே இல்லை. உள்ள போய் எங்கிட்ட சம்மதமே இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவரும் ஒரு அப்பா தானே. இருங்க சார், உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அவங்க அப்ப தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கேக்குற ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கண்டிக்காம விட்டாரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாரு? நீங்க வந்து மது போதையில இருந்ததா வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார், நான் என்னங்கறேன், இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க இப்ப காலையில வெளியே விட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்பா மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாரு? இல்லைங்க சார், இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப இது வருது? அப்படி எங்க மேல பழிதானே போடுறாங்க. இப்போ அதைதான் நான் கேக்குறது. இப்போ பாட்டா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவனுதான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிறாளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்தா அந்த பொம்பளைகளை சேர்ந்து குடிக்கிறாங்க சொல்லலாம். ஆம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார். சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழிதான் போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன்? சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்துல போட மாட்டேன்னு சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணினவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்த போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அது பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நான் இப்ப கேக்குறது அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். காரணம் எனக்கு என்னன்னு தெரியும் சார். அதுதான் இப்ப நான் கேக்குறேன். அந்த இதுதான் எனக்கு தெரியும். எதுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அம்மா வரக்குள்ள எதுக்கு வந்து போய் எரிக்கணும், எல்லாம் அடக்கம் பண்ணணும், எல்லாம் மாலை போடணும்? அதைதான் நான் கேக்குறது. நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்த சொல்ல மாட்டேன்ட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன் காலையில. ஆமாங்க சார். சார் 3 நாளா கையை புடிச்சுட்டு தான் சார் எல்லாம் நின்னு 3 நாளா இருந்தாங்க சார். வந்த உடனே அவங்க தனியா பேசி அவரை கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போய் என்ன 3 நாள் எங்க கூட தான் சார் இருந்தாரு. 3 நாள் 2 நாள் தான். நீங்க 3 நாள் இருக்கீங்க. அப்ப நாங்க போராட்டம் நைட்ல இருந்தாங்க சார். இருங்க சார், போராட்டம் நாங்க என்னைக்கு பண்ணோம்ல போடு மட்டும் எவ்வளவு ஆச்சுமா? 40 டேஸ் மேல தான் அது சூரூர்ல நாங்க என்னைக்கு போராட்டம் பண்ணோம்? அப்ப பத்தே பிளான் பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டீங்க நீங்க. சரிங்க, அந்த சூரூர்ல போராட்டம் நடக்கும்போது நீங்க எல்லாரும் அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு? எங்க பக்கத்துல தான் போன்ட்டு இருந்தார். அப்பா பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்களா ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க, என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? அவங்ககிட்ட நிவாரணம் வேண்டும் நீங்க கேட்கல, உங்க சார்பா அவங்க கேட்டாங்க. அது எதுக்கு கேட்கணும்? புள்ளைக்கு நீதி வேணுமா? புள்ள போச்சா உங்களுக்கு நீதி வேணுமா? இன்னைக்கு சம்பளம் இருங்க. நான் அந்த இடத்துல காலையில இருந்து அவ்வளவு விஷயம் எனக்கு நீதி வேணும், சிஎம் சார் எங்க குடும்பத்துக்கிட்ட பேசணும், அது இது நிறைய பேசினேன். அந்த விஷயம் எல்லாம் எதுவும் வரல. அந்த நிதி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும்
தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் விளையாண்டு ஏன்னா நாங்க கரெக்டா கேள்வி கேட்கறோம்னு கேட்டு எங்க பிள்ளைங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? அதுதான் நான் கேக்குறது. அவ்வளவு விஷயங்கள் பேசினேன், அது எதுவுமே வெளியே வரல சார். நீதி வேணும்னு சொல்லி நான் அவ்வளவு விஷயங்கள் பேசினேன். அந்த ஒரு வார்த்தை, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சோ நீங்களா பார்த்து ஏதாவது நிதி வழங்குங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் திரும்ப போட்டு என்னையும் வந்து எல்லாருமே ஏன்னா நாங்க கரெக்டா கேள்வி கேட்கறோம், அப்ப வந்து எங்களை வந்து டைவர்ட் பண்றீங்க. இதுதான் நான் நீதியா? அன்னைக்கு சூழல வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவங்க இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், இதுதான் நான் வேணும். மேடம் இப்ப உங்களை சுத்தி இப்ப நீங்க கொடுக்குற பிரஸ் மீட் இப்ப உங்களை சுத்தி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பத்தியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்க அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறது சரியா கொடுங்க. இன்னைக்கு அந்த பொம்பளை அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய நான் வந்து கண்ணுல பாக்கல, குழந்தை கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. எனக்கும் சப்போர்ட் ஆள் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். சரிங்க, இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த அவதூறு வருதுன்னா அது உண்மையா பொய்யா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஒரு ஆம்பளை வீட்டுக்கு இருக்கா, அவன் குடிப்பான், அவன் பாட்டில் வாங்கி வைக்க மாட்டானா, நீங்க அதை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? நான் கேக்குறது வதந்தியை முற்றிலுமா மறுக்கிறீங்களா? கண்டிப்பா நான் மறுப்பேங்க சார். ஏன்னு கேட்டா இப்ப நான் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. இதுக்கு எனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க, கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்கும். அவங்க எல்லாம் வருவாங்க, எனக்கு இதுக்கு வேண்டி வருவாங்க. அம்மா வந்து பிள்ளையை பார்க்காம எப்படி கொண்டு போலாம், எப்படி பிள்ளைய எரிக்கலாம், அது பிஞ்சு குழந்தை. சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு, ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம், ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? அந்த ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அதே ஊத்தணும்னு டக்குனு அதோட வச்சுட்டீங்க சார். முழுங்கிட்டீங்க சார். டக்குனு அண்ணாந்து இப்படி ஊத்துற உள்ள வாயில நம்ம ஊத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல, டக்குனு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது, அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார், எப்படா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா, எங்க வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதையில இருந்தீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் இல்ல, நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார், பேசுறதுக்கு அளவு இருக்கு. பதில்கள் எல்லாமே முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, நீ எழுப்பி போய் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடாங்க. 2 நாள்ங்கிறது 7 மணிக்கு வந்தாங்க சார். 7:30 மணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க, உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதா இல்ல. இன்னொன்னு சொல்லணுமா சார், தடுமாற்றம் வந்து எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பார்க்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல. சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறீங்க சார். பேசுறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம், அடக்கம் பண்ண வேண்டியது. அதுக்கு என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு வந்து இப்போ நியாயம் கிடைக்குங்க சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் சொல்லிருக்கேன் சார், உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதைத்தான் இப்போ நீங்க அந்த இதை ஒரு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணை அதுவும் தெரியல சார். பையனும் வேணும், எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளைய எரிக்கலாம்? எனக்கு இதுக்கு நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க? மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க சார். மக்கள் பாக்குறாங்க, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்னோடதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அம்மாட்ட குழந்தை கேட்டாம அம்மா எங்க சம்மதமே எல்லாமே என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்க இருந்து போறக்குள்ள கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இல்ல நான் பண்ணிருந்தேன், எங்க அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தேன். அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணதா கம்ப்ளைண்ட் இல்லையா சார்?
நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தை கொண்டு போனது அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கோம்னு தெரியும், அதுக்குள்ள எதுக்கு எரிக்கணும்? இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு குற்றம், போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு வந்து போலீஸார் இப்போ வந்து அடுத்ததாக வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தையினுடைய தந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம், நிதி எனக்கு எது வேண்டாம், எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் அதை சம்பாரிச்சுக்கலாம், அது வேற. எனக்கு புள்ள போச்சு, எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க, அவ்வளவுதான். இது என்ன நம்பி நான் கேட்கறேன், இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்ப வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க, எனக்கு இது தெரியுது, அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப குழந்தையை ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சுங்க சார். இதை விட அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கு நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதாங்க சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. Arrest பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம், ரீசெண்டா வந்து ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணுமோ கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான காலம் இருக்கு இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாருமே இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேர்த்து மேலதான் அதை வந்து அன்னைக்கு காலையில நான் சொன்ன எந்திரிச்சு எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல. கூடவே சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அந்த லேடி சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. டவுட்டுக்கு நாலு டைம் சொன்னீங்க. டவுட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் அரேஞ்ச் சொன்னீங்களா? எல்லா போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க, 2 லேடி இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்தேன்னு சொன்னா லேடி உடம்புங்கறீங்களா? யாருங்க அந்த லேடி? யாரு? கார்த்திகனோட அதே 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். அந்த லேடிக்கு இதுல வந்து உடம்பு இருக்குங்கறீங்களா? ஆமாங்க சார். என்ன ப்ளே பண்ணிருக்காங்க? ஏன்னா அவங்கதான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க டைவர்ட் பண்ணி விட்டது எங்களை. என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுலதான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வருது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து போலீஸார் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எனக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த அந்த பெண்ணும் எங்களை வந்து டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்க. அவங்களுக்கு சொல்லியாச்சு சார், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. அவங்க பேர் அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு ஆமாங்க சார், அவங்களே பேர் சரியா தெரியாது. 2வது பூக்காரமா இருந்தா எனக்கு தெரியாது, பேர்ல சரியா தெரியாது. அதான் 10 நாளே காலி பண்ணிட்டாங்க. அவங்களும் உள்ளதா இருக்காங்க சார். எங்கிட்ட அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ளதான் இருக்காங்க அவங்களும். லேடி மட்டும் நாங்க போறதெல்லாம் பாத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவளே அடிச்சிருக்காங்க, ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சுதான் உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப உங்களுடைய சந்தேகம் வந்து அவங்களையும் கைது பண்ணணும்ன்றீங்களா? அப்படி இல்லைங்க சார். இப்ப அவசரமா கொண்டு போய் பாப்பா எரிக்கணும். எனக்கு அம்மாவோட சம்மதமே இல்லாம இங்க இவ்வளவு தூரம் 3 நாளா நாங்க 2 நாளா போராடிட்டு இருக்கோம் சார். சோ போராடி எங்களுக்கு என்ன நியாயம் சார்? கடைசி நேரத்துல நாங்க பாப்பாவை பாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போராடணும் சார். ரோட்ல உட்கார்ந்து ஏன் எரிக்கணும் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் சார். எதுக்கு அவசரமா போகணும், எதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த சந்தேகம் இருக்கு இல்ல சார். அங்கிருந்த அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக கூடாது, சீக்கிரமா இது முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலைங்க சார். சோ ஏன் புதைச்சிருக்க கூடாது? நம்மளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கிறக்காண்டி நம்ம வந்துட்டு போராடிட்டு இருக்கோம். சோ நாளைக்கு ஏதாவது டேட்டா பாப்பாவோட தேவைப்படுதா நம்ம அந்த உடலை எடுத்து நம்ம பாக்கலாம். அப்ப இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா புதைச்சிருந்திருக்கணும் சார். இப்ப ஏன் இவ்வளவு அவசரமா போய் எரிச்சாங்க? அதுலதான் சார் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் வந்து உங்ககிட்ட பேட்டி கேட்க வந்தாரு, அப்ப நீங்க பேச மாட்டேன்னு மறுத்துட்டீங்க. அப்பவே நீங்க உங்கள்கிட்ட கையெழுத்து போடல, நாங்க விருப்பம் நீங்க சொல்லிருக்கல, உங்ககிட்ட தான். ஆமா சார். நீங்க பேச மாட்டேன்னு பேச மாட்டேன்லாம் யார்கிட்டயும் மறக்கல சார். எல்லாம் இல்ல சார், எங்களை எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் பேரிகேட் வச்சு இது பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது, நெக்ஸ்ட் என்ன பண்றது? பாப்பாவை பிடிக்கணுமே, என்ன பண்றது? எங்க சைடுல ஒருத்தருமே அந்த பக்கம் விடலைங்க சார். எங்க அவங்களோட சைடுல எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சைடுல கடைசியா நான் ஒண்ணு கேட்டேன்.
நீங்க வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இப்ப உடல் வாங்க சம்மதிச்சிட்டீங்களா? அடுத்து ஏதாவது இல்ல மறுக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வேற ஒண்ணுக்கு முடியலைங்க, இதுக்கு மேல ஒண்ணும் முடியல, பாடி வாங்க சம்மதிச்சிட்டோம்னு சொன்னீங்க. போராடுறது ஒரு தலைபட்சமாவே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் சார் நாங்க நேற்று சம்மதம் சொன்னீங்க இல்லையா? சம்மதம் நான் சொல்லல சார். ஒருதலை பட்சம்னா யாரு ஒருதலை பட்சமா நினைக்கிறேன்? ஒருதலை பட்சம்னா வந்துட்டு அந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அப்பா கிட்ட அவங்களுக்கு அங்க இருந்த எல்லா அபிஷியல்ஸ்க்குமே தெரியும் சார் அம்மாக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியும். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும், 2 பேத்தையும் கூப்பிட்டு பேசி கைட் பண்ணிருக்கணும். அப்படி அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, ஏன் விருப்பம் இல்ல, என்ன ஏது, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேத்துக்கிட்டயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிருக்கணும் சார். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ அம்மாக்கு சம்மதம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சைன் பண்ணுங்க, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு போய் அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க சார். முடிவெடுத்தது யாருங்க? ஃபேமிலி சைடு அவங்க சைடுல தான் சார் முடிவெடுத்தாங்க. எங்க side? நீங்க சொல்றதுபடி பார்த்தா காவல்துறையும் அரசு அதிகாரிகள் சரியான முறையில அணுகுமுறை செய்யல, அவங்க நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி. அவங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல சார், அவங்க கைட் பண்ணி இருந்திருக்கலாம். பட்சங்களுக்கான வார்த்தை 2 நாளா எங்களோட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க சார். அங்க இருந்த எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு சிஎம் சார் ஒரு உறுதி சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீதி உடனடியா அவங்க மேல அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அது எங்களுக்கு அபிஷியலா அவர் சொல்லணும், அப்பதான் நாங்க பாடி எடுப்போம்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அது அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நாங்க கன்வின்ஸ் ஆகாதனால திடீர்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவசர அவசரமா பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவர் கடைசியா போகும்போது சொன்னது என்னன்னா, இவங்க கிட்ட கையெழுத்து போட்டுடலான்ற மாதிரி அவரு, நான் 3rd பர்சன் தான், பட் எம்பியூல என்னன்னா கடைசியா அவருக்கு கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு சார். கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு சார். அந்த கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தான்? இதுக்கப்புறம் தான் நாங்க பாப்பாக்கு நீதி இல்லைன்னு சொல்லி நாங்க நினைச்செல்லாம் போராடி அவர் அப்படியே குழந்தை எடுத்துட்டு போனது இதுக்கப்புறம் தான் நடந்தது. இதுதான் சார் அவர் கடைசி எந்த விதமான கருத்து வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். ஆனா ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏதோ பிரச்சனை, பிரச்சனையாச்சுங்க சார். பிரச்சனையாகி அப்புறம் நான் சைனால நாங்க வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி என்னாச்சுன்னா, நான் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் பெரியமா வீட்டுல நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே நீ தேடி வந்தாரு. சண்டை வரதான் அவர் யாரு? அவர் ஒரு டிரைவர் தான் சார், பக்கத்து வீட்டுல குடியிருந்தாங்க. உங்க பேச்சு தான் கேட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் அவங்க பேசுறேன், விடுங்களேன், சொல்லுங்க. இப்படி கேட்டா இப்ப என்னங்க சார்? இப்ப நாங்க அதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு சார் பேசணும், பண்ணணும். அந்த கார்த்திகோட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது, அந்த ஒரு இது கவுத்தினால்தான் உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சைன் பாத்தீங்களா சார், இப்ப நான் சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுக்கும் அடுத்த கனெக்ட் பண்றதுக்கும் பாருங்க, இதெல்லாம் இப்படி பேசினா என்ன சொல்றது? குழந்தைய உங்ககிட்ட கொடுக்காததுக்கும் உங்களை விட்டு குழந்தைய தகனம் பண்ணதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு, அதுதான் கேட்கிறேன். என்ன தொடர்பு இருக்கு? நீங்க தெளிவா கேட்டதே எனக்கு தெரியும். இன்னொருத்தர் கூட ஏற்கனவே தொடர்புல இருந்து அவர் கூட போயிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இத்தனை நாளுங்களா ஒத்துமையா இருக்கும் போது அப்ப நான் நல்லவளா? இப்ப அதை சொல்றாங்க சார். 3 வருஷம் முன்னாடி நடந்தது, இப்ப எதுக்கு அதை பேசணும் தான் நான் கேட்கறது. எல்லாத்துக்குமே தெரியும். அது டேஸ்ட்லயும் கேட்டாங்கன்னா அது டேஸ்ட்ல நான் சொல்லியாச்சு, இன்ஃபார்மும் நான் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு அதை பேசணும்? அதை தான் நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை குழந்தைய பிரிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு சாக்காடா? நான் கேட்கறது இது ஒரு காரணமா? உள்ளதான் போயிருச்சு. நீங்க தவறா நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகள் நாங்களா கேட்கல, அவங்க சொன்ன குற்றச்சாட்டு முன்னாடி நடந்தது சார். இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒற்றுமையா இத்தனை வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பையனை புடிங்கி வைக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு சாக்காடா? நான் கேட்கறது பண்ணும்போதே தெரியும் அவங்க எல்லாம் ஒட்டுக்காதான் இருந்தாங்க. நீங்க 2 நாளா பாத்துருப்பீங்க. ஒரு வேலை உட்கார்ந்தாரு, எங்க கூட வேலை நின்னாரு, எல்லாம் பண்ணினாரு. அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, அப்படியே மாறிட்டாரு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வந்தாங்க, அப்ப மாறினாரு. சரி இல்ல, கிடைக்கிறது அவங்க கூட்டி வைக்கிறாரா இல்லையா சார்? அவங்க வீட்டுல பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சார் அவர் போனார். நாங்க நீதி வேணும், எங்களுக்கு பாப்பாவை புதைக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. ஆனா எரிச்சிட்டாங்க சார். சார் இருந்தாரு, அவரு கூடவேதான் சார் இருந்தாரு. நேத்து கரெக்டா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவரோ 1 ஹவருக்கு முன்னாடி போனவர் தான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் ஊர்ல இதெல்லாம் வந்தாங்க நிறைய பேரு, அங்க போய் நின்னவர் தான். அதுக்கப்புறம் எங்க சைடு அவர் வரவே இல்லை. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எப்பவோ முடிஞ்சு போனது. இப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்தது, 4 வருஷமா வாழ்ந்தது,
கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சுங்க சார். 13 வருஷத்துல ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா ஒட்டுக்கா இருக்கேன். இப்ப எப்பவோ நடந்து இப்ப எதுக்கு பேசணும்? நான் கேட்கறது அதுதான். இப்ப என்னோட குழந்தைக்கு நான் நீதி வேணும்னு நான் கேட்கும் போது இத்தனைனா மறுக்கிறாங்க. சரிங்களா, நான் கேட்கறது நியாயத்துக்கு எல்லாம் மறுத்து அவங்க ஒரு சாக்காடு கொண்டு வராங்கன்னா எதுக்கு கொண்டு வரணும்? எல்லாம் மறைக்க போறாங்க. நேத்து நீங்க பாடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நின்று இருந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஒரு சிலர் பேசினாங்க இல்லையா? அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து என்ன சைலண்ட் சொன்னாருன்னா, கிடைக்கிறது கிடைக்கும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னா? அவங்க அப்பா சார். சரி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? சைலண்ட் ஆகல சார். நானு அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுக்கப்புறம் நான் சைலண்ட் ஆகல சார். அதுக்கப்புறம் யாருமே பிரஸ் எல்லாம் யாருமே இல்லீங்களே சார் அங்க. நாங்க தான் உங்கள்ட்ட கேட்டமேமா சார். அதுக்கப்புறம் யாருமே இல்லைங்க சார். அவங்க பாடி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னங்க சார் பேசுறது வந்து? நாங்க எல்லாம் உடனே பாப்பாவை வந்து புதைக்கணும், எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா அவங்கள பார்க்க போனோம் சார். எங்களோட இது ஒண்ணுதான். நேத்து அவங்க பாடி வாங்க சம்மதிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா பாடி அங்கதான் இருந்துச்சு. உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க சார். பாடி வாங்குறேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல பாடி அங்கதான் இருந்துச்சு. நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. நீங்க அப்பெல்லாம் எதுவுமே பேசல. அது முடிஞ்சு 28 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு செய்தியாளர் காலையிலேயே நாங்க வந்து இது வந்து தங்கச்சி பேட்டி கொடுத்துருந்தாங்க சார். காலையிலேயே இது வந்து கூட்டுறோம். காலையில சொன்னவங்க மதியம் ஏன் சொல்லலன்னு எப்ப மதியம் சார்? காலையில நாங்க பாடி வாங்க மாட்டோம் சொன்னாலே மதியமா ஏன் சார்? அதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள நான் போய் பிள்ளைய பார்க்க வேண்டாமா சார்? இங்க இருந்து நாங்க அவங்க போறது, அவங்க ஆம்புலன்ஸ்ல போறாங்க. நான் இங்க இருந்து போறோம், அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, குழந்தை லாஸ்ட் நான் பார்க்க வேண்டாமா? அவசரமா நாங்க போய் அவங்க போறக்குள்ளவே எரிச்சிட்டாங்க சார். யாருமே நல்லா பேட்டி நான் கொடுத்து அங்க இருந்து போறக்குள்ள எல்லாம் முடிச்சு நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்னா அது ஒரு காரணம் வந்துடாதா? பாடி இங்க இருந்து போச்சா? நீங்க பின்னாடியே போனேன்னு சொன்னீங்களா? பின்னாடி போய் கரெக்டா இருங்க. கரெக்டா இங்க இருந்து தெரியுங்க சார். தெரியுங்க. நீங்க அப்படி போறதுக்கு எவ்வளவு நேரம் லேட் ஆச்சு? பாடி எரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகுமா? நாங்க எங்க போறோம் அவசரமா பண்ணிருக்காங்க சார். சார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க சார். எல்லாமே இங்க போறதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க. கலெக்டர் அமைச்சர் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க சார். நாங்க ஒரு கார் அவங்களுக்கு வண்டி வந்து ப்ராப்பரா இருந்துச்சு கிளம்பி போறதுக்கு. எங்க கிட்ட வண்டி வந்து 1/2 hour 1 hour லேட்டா தான் போனோம். அதான் உண்மை. அதான் 1 hour லேட்டா போனீங்க. அந்த 1 hour அங்க இது நடந்துருச்சு. அதான் இடையில நாங்க போன் பண்ணப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. உங்களுடைய கோரிக்கை மட்டும் சொல்லுங்க போதும். கோரிக்கை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன எதுக்காக எதிர்பார்க்கறீங்க? என்ன கோரிக்கை மட்டும் நீதினா என் பிள்ளை வந்து கண்ணுல காட்டல. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து எடுத்துட்டு போனோம் எனக்கு தெரியாது. நான் இங்கிருந்து நாங்க போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க திரும்ப போன் பண்றப்போ போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து நாங்க போறப்போல எதுக்கு அவசரமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவசரமா எரிக்கணும்? உள்ள பச்சை உடம்பு, அது 10 வயசு குழந்தை எப்படி வந்து எரிக்கலாம்? காசை வாங்கிட்டு சொந்த இடம் இருக்குது அவங்களுக்கு. என்ன கோரிக்கைங்க? எனக்கு வந்து அவரு பையன் வேணும் ஃபர்ஸ்ட் கோரிக்கைங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அவ்வளவுதாங்க சார். இதுக்கு மேல வந்து தப்பா வந்து யாரும் இது பேசக்கூடாது. அவங்க பண்ண தப்பு இல்லையாங்க சார்? இது என்ன நீதி? என்னன்னா அவனுக்கு பண்ற எப்படி சொல்றாங்க சார்? மரண தண்டனை கொடுக்குறேன்னு சார் சொல்லியிருக்காங்க சார். சார் நான் அப்பதான் சார் போயிருக்கேன். நானே போய் நீ பிடிச்ச நிக்க வைக்கிறாங்க சார். எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் அங்க இருக்காங்க. பேசுறதுக்கு உள்ளீங்க சார். எங்களை எல்லாம் சண்டை கட்டுறாங்க சார். பேசுறதுக்கு விடவே இல்ல. இங்க இருந்து அந்த குழந்தைய பின்வெளியில எடுக்கும் போது நான் ஒரு தாத்தால அந்த குழந்தைக்கு முறையாக நான் உள்ள வரும்போதே போலீஸ் என்னை தூக்கி அப்படி தள்ளிதான் வச்சாங்க. எதுக்கு தள்ளுறீங்க? அந்த குழந்தைக்கு நான் ஒரு தாத்தா தானே அங்க போய் பாருன்னு. அவ்வளவுதான் பண்ணிதான் வச்சாங்க. சும்மா வந்து அவங்க விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரு சார்? எங்க இருக்கு அவங்க வீட்ல இருக்கிற போட்டோ தானங்க சார்? அதுதான் சார். இங்க இருந்து அப்பதான் போனோம் சார். அவசரமா நாங்க போய் இதை கேட்டுட்டு இருக்கும்போது மீடியா வந்துட்டாங்க. அவங்க மினி யாரும் வந்திருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. சார்ல போலீஸ் எல்லாம் சொன்னாங்கடி எல்லாம் அந்த இடத்துல அமைதியா இருந்து நிக்க சொன்னாங்க. நின்னு சார் அவ்வளவுதான். அது கொடுத்த காசு அதுல எவ்வளவு இருந்தது என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லுங்க. அங்க சொல்லுங்க தெளிவா. ஆமாங்க சார். போனோம் சார். போனோம்னா நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். நாங்க எதுக்கு வந்து நாங்க வரக்குள்ள எதுக்கு பிள்ளைய எரிச்சீங்க அப்படின்னு நாங்க
பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே போலீஸாருமே கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரம் யாரும் சைலண்டா இருங்க, இவங்க எல்லாம் வராங்க, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சைலண்டா அந்த இடத்துல நின்னுட்டு பாப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, பாப்பாக்கு வந்து காரியத்து பேரு இருந்தாங்கம்மா, அவரு கையில ஃபர்ஸ்ட் கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நிக்க வைங்க அப்படின்னு சொன்னப்ப நான் பின்னாடி நின்றுதான் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு இது பண்ணாங்க. சரி எதுவுமே பேசுறது கடைசி நிமிடத்துல வந்துட்டு எங்களோட சைட்ல ஒப்புதல் இல்லாம கொண்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க சார். நாளைக்கு ஃபர்தரா ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும். அதான் சார் அதிகபட்ச தண்டனையா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாரும் பண்ணாம முடியலைங்க சார். சொல்லியிருந்தேன் அவனுக்கு குடுக்கற தண்டனை அவன் குடுக்கறதுக்கு பார்த்துட்டு இதுக்கு மேல எந்த குழந்தைகளுக்கும், எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, அந்த எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது சரிங்களா சார். அந்த மாதிரி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அணுவணுவா குழந்தை சேர்த்து இருக்குது, அவனும் அணுவணுவா சாகணும், அந்த மாதிரி கொடுக்கணும் சார். எனக்கு நீங்க போராட்டம் நடத்தின அன்னைக்கு ராத்திரியே வந்து ஐஜி உங்ககிட்ட ஒரு உறுதி கொடுத்தாங்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தண்டனையை நாங்க நிச்சயமா நிறைவேற்றி தருவோம் ஒரு உறுதி கொடுத்தாங்க. காலையில அவரும் சொன்னாரு, அவருக்கு நீங்க வந்து இந்த 7 மணிக்குள்ள பண்ணித்தரேன்னு அவங்க சொன்னாங்க. காலையில 7 மணிக்குள்ள சாயங்காலமே நாங்க சாலை மறியல் பண்ணணும் சார். சாலை மறியல் பண்ண என்ன சொன்னாங்க, எம்எல்ஏ சார் எல்லாரும் கூப்பிட்டு பேசி ஐஜி மேம் பேசி காலையில 7 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல. இப்ப இன்னைக்கு காலையில சிஎம் சார் முடிவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த பெண்ணை பத்தி பக்கத்து வீட்டுக்காரரு அவதூறா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், இதுக்கப்புறம் மேற்கொண்டு இவங்க எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. பிரஸ்ஸா இருந்தாலும் நாங்க வந்து உண்மைத்தான் பேசுவோம், நாங்க மறைச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் எல்லாமே. கார்த்தியோட வந்து பழக்கம் சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க அதுக்கான பதில் வரவே இல்லை. நான் சொல்றேன் பதில் நீங்க இந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க உங்க மேல சொல்றாங்களா அலிகேஷன், அவங்க மேல நீங்க ஏதாவது புகார் கொடுக்க போறீங்கன்னா அதையும் பதில் சொல்லிருங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து உண்மையா இருந்து நீங்க வந்து கூட இருக்கா இல்லையா அந்த அதான் இருக்கு சார். இப்ப வந்து தேவையில்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்களை. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. இது உண்மையா என்னன்னு மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். போனது எனக்கு போயிருக்குது, அவங்க வீட்டுல யாருக்கு போக கிடையாது. அவங்க வீட்லயே குழந்தை இருக்குது சரிங்களா, எனக்கு தான் போயிருக்குது. இப்போ ஒண்ணுதான் போச்சுட்டு பார்த்தா இன்னொன்னு போயிருச்சு சரிங்களா. தேவையில்லாம அவதூறு இப்படி பரப்ப வேண்டாம். இந்த மாதிரி திரும்ப தேவையில்லாம இப்படி பேசினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா வளர்ச்சி. இந்த மாதிரி கார்த்திகோட பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு பிளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா, சும்மா இதேவே நீங்க வந்து திருப்பி இதேவே கொண்டு வரீங்களே. நான் கேட்கறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா, இதைத்தான் கொண்டு வரீங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கு யாருக்கு பதில் வர மாட்டேங்குது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் வந்து மயக்கமே வந்திருக்கீங்க. உங்களதான் கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஒரே விஷயம் நான் ரெக்வெஸ்டா சொல்றேன். சோ நம்ம எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்க நீதிக்காண்டி போராடிட்டு இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை வந்துட்டு பரப்பாதீங்க.
First எல்லா பாப்பாக்கு வீட்லயுமே நீதி குழந்தை கிடைக்கணும். இருக்குது. ஏன்னா பாப்பாக்கு இந்த வந்து மாதிரி நீதி தப்பான கிடைக்கணும், விஷயங்கள் இது கிடைக்கணும். பரப்பும்போது இது கேஸே டைவர்ட் ஆகுது. சோ நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போராடி நாங்க இதுக்கு போராடிட்டு இருக்கும் போது நீங்க இன்னொன்னு கொண்டு வந்து இதுல கொண்டு வந்து பேசும்போது எல்லாருமே எங்களோட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.